இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. திருப்புமுனையின் இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் மனசி சித்ரா. வருஷம் தொடங்கி 2 மாதம் போயிருச்சு. 3வது மாதத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோம். 2 மாதம் எப்படி போச்சுனே தெரியல. மார்ச் மாதம் திருப்புமுனையில் நாம் இந்த வருஷத்தோட துவக்கத்தில் நம்ம நிறைய கோல் செட் பண்ணி அதை நோக்கி ட்ராவல் பண்ணலான்னு நினச்சிருப்போம். மிஸ் ஆகியிருக்கலாம். பட் கவலையே வேண்டாங்க. இந்த மார்ச் மாதம் முழுக்க நம்ம இலக்குகளை எப்படி நிர்ணயிக்கிறது, அதில் எப்படி வெற்றி அடைகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். குறிப்பாக இன்றைக்கி நம்ம முதல்ல இலக்குகளை எப்படி நிர்ணயிக்கிறது, எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஏதாவது கோல் செட் பண்ணி அதை மிஸ் பண்ணியிருந்தாலும், செய்ய முடியாமல் போயிருந்தாலும், அதை ட்ரை கூட பண்ண முடியாமல் போயிருந்தாலும் கவலையை விடுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். நம்ம கோல்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்றதை பற்றி சிஸ்டர் ரெபேக்கா என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்யறதுக்காக, எங்கேயோ போறதுக்காக, சில விஷயங்களை அடையறதுக்காக இலக்குகளை நிர்ணயிக்கிறோம். ஆனா பல நேரங்கள்ல நாம நம்ம இலக்கை விட்டு வழி தவறி போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இலக்கை இழந்துடுறோம். நண்பர்களே, பைபிள் வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு தந்த இலக்கை நாம செஞ்சு முடிக்கணும். தேவன் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி அதை முடிக்கணும். அதோட நாம நம்ம லட்சியத்தை விட்டு விலகி போகக்கூடாது. நாம நம்ம இலக்கு மேல எப்படி கவனம் செலுத்தலாம், இத பத்தி இந்த மார்ச் மாசம் திருப்புமுனை நிகழ்ச்சியில நாம சேர்ந்து கத்துக்கலாம். நாங்க உங்களுக்காக உண்மையான ஊக்கமளிக்கிற சம்பவங்களை கொண்டு வர போறோம். இந்த நிகழ்ச்சியில நாங்க உங்களை மிக பிரபலமான மலையாள பின்னணி பாடகி மெட்டில்டா தாமஸ் அவர்களை சந்திக்க வைப்போம். அவங்க வாழ்க்கையில அவங்க சந்திச்ச இலக்கை நமக்கு தெளிவா சொல்லுவாங்க. அவங்க மூலமா நம்ம இலக்கை எப்படி அடையிறதுன்னு நாமும் தெரிஞ்சுப்போம். இசையை என்னோட எதிர்காலமா அமைச்சிக்க நான் விரும்பினப்ப நான் அதுக்காக இன்னும் பல வாய்ப்புகள் தேட ஆரம்பிச்சேன். ஆனா வாய்ப்புகள் அவ்வளவு ஈஸியா எனக்கு கிடைக்கல. அப்ப நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். பிறகு என்ன நான் தாழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணினேன். தினசரி வாழ்க்கையில சர்ச்சுக்காரில கலந்துக்க ஆரம்பிச்சேன். அதோட நான் அதிகமா ஜெபம் பண்ணினேன். பிறகு எனக்கு திரும்பி பார்க்க வேண்டிய தேவை வரல. அதுக்கு பிறகு நாங்க உங்களை ஜம்மு காஷ்மீருக்கு கூட்டிட்டு போவோம். அங்க நம்ம டாலி விக்டரை சந்திப்போம். அவங்க மூலமா எப்படி அவங்க தன்னுடைய இலக்குல உறுதியா இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க எப்படி ஒரு டீக்கனா தேவனோட ஊழியத்தை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். நான் பாஸ்டர் சந்திக்கும் போது அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நீ கட்டாயமா வேதாகம கல்லூரியில படிக்கணும், அப்பதான் நீ நல்லபடியா ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா தேவனுடைய வேலை ஒண்ணு வந்துச்சு. அப்போ நான் நினைச்சேன், ஊழியத்துல இன்னும் முன்னேறணும்னா கட்டாயமா நம்ம வேதாகம கல்லூரியில படிச்சாகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு பிறகு நாம சேர்ந்து மேகாலயா போவோம். அங்க நாம நம்ம ஜெசிகா மாராக்க சந்திப்போம். அவங்க மாஸ்டர் ஷெஃப்ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் எடுத்த எப்படி அடைஞ்சாங்கன்னு நாமும் தெரிஞ்சுப்போம். அந்த நாட்கள்ல நான் ரொம்பவே டென்ஷனா இருந்தேன். எனக்கு இது பெரிய சவாலாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சபையர்கள் எனக்கு குறு செய்தி அனுப்புவார்கள். அப்புறம் உற்சாகப்படுத்தக்கூடிய வேத வசனங்கள், ஜபங்கள் நம்ம இந்த நேரங்கள்ல வெற்றிக்கு நேராக வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய பெரிதான நண்பர்களே, இந்த எல்லா சம்பவங்கள்லயும் நாம பாக்குற ஒரு விஷயம், இவங்க எல்லாருமே தங்களோட பிள்ளைகளையும் இலக்குகளையும் தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, ஜபத்தோட அவங்க தங்களோட இலக்குகளை நோக்கி போய்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க தங்களுடைய இலக்கை அடைஞ்சாங்க. நீங்களும் கூட உங்க புது இலக்குகளுக்காக ஜப உதவியை விரும்புறீங்களா? இல்ல இலக்குகளை நீங்க நிர்ணயிக்க ஜப உதவியை ஒருவேளை நீங்க விரும்பினா, நீங்க எங்களுக்கு CBN பிரேயர் லைன்ல போன் பண்ணலாம். எங்க நம்பர் 9910401010. அதனால நண்பர்களே, லேட் பண்ணாம இந்த மார்ச் மாசம் 30 நாளும் நாம எப்படி சேர்ந்து இலக்குகளை நிர்ணயிக்கலாம், அதை எப்படி வெற்றிகரமா செஞ்சு முடிக்கலான்னு நாம கத்துக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்பவே அருமையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ரெபேக்கா அவங்க சொன்ன மாதிரி நம்ம இலக்குகள் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ தடைகள் வந்தாலும், நம்ம இலக்குகளை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியாமல் போனாலும் ஆண்டவர் நமக்காக உதவி செய்வார். நம்ம இலக்குகளை அடையிறதுக்கு அவர் நமக்கு உறுதுணையாக இருப்பார். இந்த வருஷத்தோட துவக்கத்தில் இலக்குகளை செட் பண்ணி பயணிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் முழுக்க இந்த நிகழ்ச்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க பொழுது உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்க போகுது. ஆமாங்க,
திருப்புமுனை நிகழ்ச்சியில இந்த மாசம் முழுக்க இலக்குகளை எப்படி நிர்ணயிக்கிறது, அதை நோக்கி எப்படி பயணிக்கிறது, அதுல எப்படி வெற்றி அடைகிறதுன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா இன்றைய நிகழ்ச்சியில இலக்குகளை எப்படி செட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு இலக்குகளை செட் பண்றத பத்தின ஒரு உண்மையான சாட்சியத்தை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஒரு சிறிய இடைவேளை தான். ஸோ எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு குட்டி பிரேக். திருப்புமுனை நிகழ்ச்சியில் பிரபலமான பகுதியான சர்ச் கோயர்ஸின் கான்சர்ட்ல இந்த முறை சிபிஎன் டீம் உத்தரப்பிரதேசம் சாயிபாபாத் சென்ட் தாமஸ் ஸ்கூலோட டீச்சர்கள் மற்றும் மாணவர்களோட கோயரை கொண்டு வந்திருக்கோம். இந்த இனிமையான பாடல்களை நீங்கள் மார்ச் மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பார்க்கலாம். வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த மாதம் முழுக்க நம்ம இலக்குகளை நிர்ணயிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இலக்குகளை எப்படி நிர்ணயிக்கிறதுன்றதை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஜனவரி மந்த் ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் இலக்குகளை செட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜனவரி பாதியிலேயே அது முடிஞ்சு போயிட்டுருக்கோம். நானும் கூட அப்படி தான். என்ன கோல் செட் பண்ணோன்னே மறக்கிற அளவுக்கெல்லாம் இருக்குது. ஸோ கவலையை விடுங்க. நம்ம இலக்குகளை செட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை எந்த பீரியட்குள்ளே முடிக்க போகிறோம், அதை பற்றி நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம், எவ்வளோ பேசுகிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. இதில் தனிப்பட்ட அனுபவம் ரீதியாக பேசுகிறதும், அதை பார்க்குறதும், அதை அணுகிறதும் ரொம்பவே முக்கியமானது. இதை பற்றி நம்ம பேசும்பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. நீதிமொழிகளில் மனுஷனுடைய இருதயம் அவனுடைய நடையை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் அப்படின்னு சொல்லுது. ஆமாங்க, இந்த வசனம் சொல்லும்படியாக நம்ம இலக்குகளை நாம் செட் பண்ணலாம். நம்ம இலக்குகளை நோக்கி நம்ம நிறைய பிளான்ஸ் வைக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி தேவன் தான் நம்ம இலக்குகளை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாரு, கைட் பண்ண போகிறாரு. இப்படியாக ஒரு உண்மையான சாட்சியத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் சுனில் அவர்களோட வாழ்க்கை சாட்சியத்தை தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு லைஃப்பில் கோல்ஸ்லாம் இருந்தது. ஆனால் அவர் அதை அடையிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திச்சாரு. அவரோட பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஏற்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் மீறி அவர் எப்படி பிஸ்னஸில் லாஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணார், அவரோட வாழ்க்கையில் அவர் செட் பண்ண இலக்குகளை எப்படி அடைஞ்சாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்து இருந்தாலும் கூட சுனில் இளம பருவம் வர ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவோட தனிப்பட்ட உறவை அனுபவித்தது இல்ல. நான் விபிஎஸ்க்கு போனப்போ அங்க டீச்சர் தாவிது அப்புறம் கோலியாத் பத்தின கதைய சொல்லி தந்தாங்க. நான் தாவிதோட தைரியம், அவன் கோலியாத்தோட சண்டை போட்ட விதத்தால ரொம்ப அதிகமாவே ஈர்க்கப்பட்டேன். அவன் கவட்டையில வச்சிருந்த ஒரே ஒரு கல்லால கோலியாத்தை கொன்னதை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப என் மனசுல இந்த தேவன் தான் நடக்கவே முடியாத விஷயங்களை நடக்க வைக்கிறவரா, நாம நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை கூட செய்யறவரான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. நான் அந்த நேரம் என் வாழ்க்கையில பல விஷயங்கள்ல போராடிட்டு இருந்தேன். நான் முன்னேறதுக்கு எனக்கு இந்த கதை ரொம்பவே உதவியா இருந்துச்சு. ஆனா இந்த கதையை நான் கேட்டப்ப தேவன் மேல என்னுடைய நம்பிக்கைய நான் எப்ப வச்சேனோ, என்கிட்ட இருக்கிற பிளான்கள், என்னோட வாழ்க்கைக்கான லட்சியங்கள் எல்லாமே நடக்க முடியும்னு நான் அப்ப நம்பினேன். அது நடக்கவும் செஞ்சது. சுனில் தாவீதின் கதை மூலமா உத்வேகத்தை பெற்றாரு. இயேசுவால் நடக்கவே முடியாத காரியங்களை நடக்க வைக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டு இயேசுவை தன்னோட இருதயத்துல வர அழைப்பு தந்தாரு. அப்ப நடந்த விஷயத்துல இருந்து எனக்கு உள்ள இருந்து ஒருத்தர் நான் என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஊக்கம் தர்ற மாதிரி நான் உணர்ந்தேன். எனக்கு சரி தப்புங்கிற பாதையை காட்டினாரு. என் வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் அவர் எனக்கு வழி காட்டிக்கிட்டே இருந்தாரு. அந்த நேரத்துல எனக்கு அதை பத்தின உணர்வு இல்லை. ஆனா எனக்கு வழிகாட்டிக்கிட்டு இருந்தது, என்னைய ஊக்கப்படுத்திக்கிட்டு இருந்தது பரிசுத்த ஆவியானவர் தான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல நான் என்ன செஞ்சாலும் அது சரின்னு நான் நினைச்சேன். ஆனா இயேசு கிறிஸ்துவ நான் நம்ப தொடங்கினதுக்கு அப்புறம் எது சரி எது தப்புங்கிற ஒரு புரிதல் எனக்கு கிடைச்சது. அது என்னுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில கொண்டு போச்சு. மற்றவர்கள் அரசாங்க வேலை பெறுவதற்கு சுனில் உதவி செய்து கொண்டு இருந்தாலும் கூட பட்டம் பெற்ற பிறகும் சுனிலுக்கு வேலை கிடைக்கல. தேவன் தலையிட்டு அவருடைய பார்வைக்கு ஒரு புது பார்வை தருகிற வரை அவர் குழப்பத்துல இருந்தாரு.
தேவன் ஒரு குறிப்பிட்ட பைபிள் வசனம் மூலமா என்கிட்ட பேசினாரு. அந்த வசனம் ஏசாயா 55:9 வசனம். இந்த வசனம் சொல்லுது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த வசனம் எனக்கு ரொம்பவே உத்வேகம் தந்துச்சு. நான் ஒரு சின்ன பதவியில இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படிதான் நான் என்னுடைய பிசினஸை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் என்னுடைய பார்ட்னரோட சேர்ந்து அட்டைப்பெட்டி தயாரிக்கிற ஒரு கம்பெனியை தொடங்கினேன். இன்னைக்கு அது நல்ல நிலைமையில இருக்கு. அது எனக்கு சந்தோஷம். பார்ட்னர்ஷிப் நிறுவனாரு. மேல 2020 வரை தொழில் நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் ஊழியம் மற்றும் விடுதலையின் அழைப்பு சுனிலின் இதயத்தில் எதிரொலித்தது. அதுக்கப்புறம் நான் இந்த வேலையை தனியா இருந்து செஞ்சேன். இன்னும் நல்லா இந்த ஊழியத்தை செய்ய முடியும்னு தேவன் என்கிட்ட பேசுறதா என்கிட்ட சொல்றதா நான் நினைச்சேன். இப்படி நான் என்னோட சொந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறத பத்தி, ஊழியத்துல இன்னும் அதிகமா செயல்படுறத பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப தேவன் எனக்கு கூடவே இருந்து உதவி செஞ்சாரு. அப்ப கடைசியா 2022 ஜூலைல நான் என்னுடைய புது கம்பெனியான ஸ்பெக்ட்ரம் பேக்கேஜிங் தொடங்க ஆரம்பிச்சேன். தன்னுடைய பயணத்தை குறித்து யோசித்து சுனில் தன்னுடைய வாழ்க்கையின் புது தொடக்கத்திற்காக இயேசுவிற்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார். ஒரு நேரத்துல என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தேவன் என்னைய ஒரு உயர்ந்த பதவியில வச்சிருக்காரு. தேவன் எனக்கு வாக்கு பண்ணினது என் வாழ்க்கையில நிறைவேறிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். நம்ம கிட்ட இப்படி ஒரு அற்புதமான தேவன் இருக்கிறதுனால எவ்வளவு நாம பாக்கியசாலிகளா இருக்கோம். அப்படிப்பட்ட அற்புதமான தேவன் என்னுடைய வாழ்க்கையில வந்தது எனக்கு கிடைச்ச பாக்கியமா நான் கருதுறேன். நான் சந்தோஷமா இருக்கேன். இன்றைக்கு சுனில் மற்றும் அவருடைய குடும்பம் ஒரு புது தொடக்கத்தை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறார். தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் இதைத்தான் சொல்ல விரும்புறேன். அவங்க என்னுடைய வாழ்க்கைய ஒரு பெரிய உதாரணமா எடுத்துக்கணும். நான் எப்பவுமே நினைக்கிறது இல்ல, ஆனா தேவன் எனக்கு கொடுத்த சிந்தனை அது இது மட்டும்தான். தந்தை எவ்வளவு கெட்டவரா இருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை தான் தர விரும்புவாரு. நம்மளை படைச்ச தேவன் மிகவும் பெரிய தேவன். படைச்ச தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கண்டிப்பா தேவன் நல்ல விஷயங்களை தான் தருவாரு. என் வாழ்க்கை இருட்டுல இருக்கு, மிக கடினமா இருக்கு, என்னால முன்னேற முடியாது, இப்படி யோசிக்கிறது தேவனுக்கு எப்பவுமே பிடிக்காது. நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைப்பீங்கன்னா வர்ற நாட்கள்ல நீங்களும் என்ன மாதிரி ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வீங்க. நீங்க மத்தவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. மத்தவங்களுக்கும் நீங்க ரொம்ப உதவியா இருப்பீங்க. நண்பர்களே, இந்த மாதம் நம்ம இலக்குகளை எப்படி அடையிறதுன்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நம்ம சுனில் சார் அவரோட சாட்சியின் மூலமா துவங்கி இருக்கோம். அவர் அவங்க லைஃப்ல ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டிருக்காரு. அவரோட இலக்கு நோக்கி பயணிக்கிறதுல ஒரு கடினமான பயணத்தை தான் அவர் மேற்கொண்டிருக்காரு. நம்ம வேதத்துல இருக்க தாவீது மாதிரியே தான் அவரும் அவரோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் அனுபவிச்சிருக்காரு, நிறைய கோலியாத்துகள்ல எதிர்கொண்டிருக்காரு. ஆனாலும் எந்த சிச்சுவேஷன்லையும் அவரோட இலக்கு நோக்கி பயணிக்கிறத அவர் பின்வாங்கல, அதை விட்டுடணும்னு நினைக்கல. இதே தாங்க நீங்களும் பண்ணணும். ஆமாங்க, நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம தேவன் நமக்கு முன்னாடி வச்சிருக்க அந்த இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை விட்டு விடாம தேவனுடைய உதவியை நாடி, தேவனோட சப்போர்ட்டை கேட்டு, ஹெல்ப்பை கேட்டு எப்படியாவது அந்த இலக்கை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை பற்றி பேசும்பொழுது எனக்கு ஒரு நடந்த இன்சிடெண்ட் ஞாபகத்துக்கு வருது. 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக வேண்டிய சூழல். அந்த எக்ஸாம் ரொம்பவே ஈஸியான எக்ஸாம்னு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, மறுநாள் எக்ஸாம் வச்சுட்டு முந்தின நாள் நல்லா ஊர் சுற்றி தேட்டர் போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மறுநாள் எக்ஸாமுக்கு லேட் ஆகுறது கூட தெரியாத அளவுக்கான என்ஜாய்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி மறுநாள் எக்ஸாம் ரொம்ப லேட்டாக போகிறாங்க. குறிப்பிட்ட டைமை காட்டிலும் லேட் ஆகிடுது. அப்போது எக்ஸாம் ஹால் வாசலில் நிற்கிறாங்க. சூப்பர்வைசர் கிட்ட, சார் எங்களை அலோவ் பண்ணிவிடுங்க, நான் லேட் ஆயிடுச்சுன்னு. சூப்பர்வைசர் ஏன் லேட்டு அப்படிங்கிறாரு. கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால தான் நாங்கள் லேட்டுன்னு அந்த பசங்க சொல்கிறாங்க. சூப்பர்வைசரும் ஓகே ஃபைன், இவ்வளோ லேட்டாக எப்படி எக்ஸாம் எழுதுவீங்கன்னு கேட்டால், இல்லைங்க எங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸி, நாங்கள் இது இவ்வளோ லேட்னாலும் நாங்கள் இதை அசால்ட்டாக எழுதிடுவோம் அப்படின்னு 4 பசங்களும் சொல்கிறாங்க. ஓகே, சூப்பர்வைசர் டிசைட் பண்ணுறாரு, உங்களை ஒரு தனி ரூமில் உட்கார வச்சு நான் எக்ஸாம் எழுத வைக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. அந்த 4 பேரையும் ஒரு தனி ரூமில் உட்கார வச்சுட்டு 4 பேர்கிட்டையும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாரு. 4 பேர்கிட்டையும் கொடுத்த கொஸ்டின் பேப்பரில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, உங்களோட காரோட எந்த டயர் பங்க்சர் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இது கேட்கும் போதே சிரிப்பு வருது இல்லைங்களா? இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 4 பேரும் நிலையானவங்களா, படிப்புல ரொம்ப உண்மையானவங்களா, இல்ல காலேஜ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணவங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு எக்ஸாம் ஈஸியா இருந்திருந்தாலும் அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யல, எக்ஸாம்க்கு லேட்டா போயிட்டாங்க. இதே தாங்க நம்ம லைஃப்லயும் எடுத்துக்க வேண்டிய விஷயம். நம்ம செட் பண்ணியிருக்க இலக்கு ஈஸியானதா கூட இருக்கலாம், அதை நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியறதா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ப்ராப்பர் வழிமுறைகள் இருக்கு, அதை நம்ம செய்யணும். கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் தேவனுடைய பாதையில நம்ம நடக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமா இருக்கு. அப்படி இருந்தாதான் நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். தேவன் நமக்காக கொடுத்திருக்க பாதை அறிவுரைகள் படி நம்ம நடக்கலைன்னா நம்மளோட எல்லா பிளானும் தோத்துதாங்க போகும். நிச்சயமாவே சொல்றேன், தேவனுக்கு பிரியமானதா நம்ம வழிகள் இல்லை, தேவனுக்கு பிரியமானதா நம்ம இலக்குகள் இல்லைன்னா கண்டிப்பா நாம அதுல தோல்வியை தான் சந்திப்போம். இது தொடர்பா நீதிமொழிகள்ல ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இந்த வசனம் சொல்ற மாதிரி நீங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா அதுல கண்டிப்பா உங்களுக்கு தோல்வியே இருக்காது. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு இலக்கு செட் பண்ணாலும் அது ஆண்டவருக்கு பிரியமானதா இருந்தா, நீங்க இலக்கை நோக்கி போற பயணம் ஆண்டவருக்கு பிரியமான பாதையா, ஆண்டவருக்கு பிரியமான வழிமுறையா இருந்தா கண்டிப்பா அதுல தோல்வி இருக்காது, நீங்க அதுல ஜெயிப்பீங்க. இன்கேஸ் நீங்க படிக்கிறதுல கோல் செட் பண்ணி அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க நல்லா படிச்சு காப்பி அடிக்காம நேர்மையான வழியில நீங்க அந்த கோலை நோக்கி பயணிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்க மேல பிரியப்படுவாரு, அதுல நீங்க ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உறவுகள்ல உங்களுக்கு ஏதாவது இலக்குகள் செட் பண்ணி நீங்க அதை நோக்கி பயணிப்பீங்கன்னா, நீங்க ஆண்டவரோட ஜெபிச்சு அனுதினமும் அவரோட பாதையிலே நடக்கும் பொழுது உங்களுக்கான காரியங்கள் எளிமையா ஈஸியா நடந்து முடிக்கும். அதே மாதிரி குழந்தை வளர்க்கறதுல, வேலை தேடுறதுல, இல்ல உங்க பிசினஸ் இன்னும் பெட்டர் ஆக்குறதுலன்னு எல்லா காரியங்கள்லயும் ஆண்டவரை நீங்க முன்னிலைப்படுத்தும் பொழுது, சரியான வழியை தேர்ந்தெடுத்து அதுல நீங்க பயணிக்கும் பொழுது தேவன் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். உங்க இலக்குகளை அடைய உதவி செய்யும் பொழுது நீங்க அதுல கண்டிப்பா ஜெயத்தை காண்பீங்க. அன்பான நேயர்களே, நீங்க உங்க இலக்குகளை செட் பண்றதுக்கு பிளானிங் ரொம்பவே முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிளானிங் தேவனுடைய வழியின்படி அவருக்கு பிடித்தமானதா இருக்கணுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த பிளானிங்கையும் இந்த கோல்ஸ் செட் பண்றதையும் தேவனிடத்துல எப்படி ஒப்படைக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, நம்ம ஜெபத்தின் மூலமா தான் நம்மளோட கோல்ஸ் என்ன, நம்ம என்னென்ன பிளான்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆண்டவரோட பேசி கலந்துரையாடி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்க உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். எங்களோட சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை எங்களுக்கு சொல்லலாம். எங்களோட காண்டாக்ட் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை சொன்னால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்துட்ருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அதில் வெற்றியை தருவார். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த மாதம் முழுக்க நம்ம இலக்குகளை நிர்ணயிக்கிறத பற்றி பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கோல்ஸை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் நன்றி செலுத்துகிற வெள்ளிக்கிழமை பகுதிக்கான நேரம். ஓகேங்க, இது ஜெபம் பண்ணுறதுக்கான நேரம். நம்ம மைண்டில் இருக்க பிளான்ஸ் என்ன, இலக்குகள் என்ன, நம்மளோட பாதை என்னவா இருக்க போகுது எல்லாத்தையும் தேவன் கிட்ட சொல்லுவோம், அவரிடம் ஒப்படைப்போம். தேவன் நம்மளோட பிளான்ஸை வெற்றியடைய வைப்பார், அவர் நம்மளுக்கு பலனை தருவார்.
என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்க இலக்கை நோக்கி நிதானமா நீங்க டிராவல் பண்ணுங்க. காட் உங்களுக்கு விக்டரியை கொடுப்பாரு. இந்த நேரத்துல உங்க உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமாங்க, உங்க வாழ்க்கையில தேவனுடைய நோக்கங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றுவாரு அதற்கான சரியான நேரம் வரும்பொழுது. இது தொடர்பான ஒரு வேத வசனத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நண்பர்களே, இது ரொம்ப போட்டியான காலகட்டமா இருக்கு. நம்ம படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துலன்னு நிறைய காம்படிஷன் நிறைஞ்ச உலகம் தான் இது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஓடுற ஓட்டம் ஆவிக்குரிய ஓட்டமா இருக்கணும். தேவன் நமக்காக கொடுத்திருக்க இலக்குகளை நம்ம அறிஞ்சிட்டு அதை புரிஞ்சிட்டு அவரோட பாதையில நம்ம பயணிக்கும் பொழுது தேவன் நமக்காக வச்சிருக்க பரிசு, அந்த கிரீடத்தை நம்மளால பெற முடியும். இதற்கு எல்லாத்துக்கும் தேவன் நமக்கு உதவியா இருப்பாரு. நம்ம தேவனுக்கு பிரியமா ஓட்டத்தை ஓடும் பொழுது தேவன் நமக்கு மகிமை அளிப்பார். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்துருக்கோம் இலக்குகளை எப்படி செட் பண்ணி அதை நோக்கி முன்னேறது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியின் துவக்கத்துல சுனில் சாரோட சாட்சியை நம்ம பார்த்தோம். அவர் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும், எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அவர் தேவனை விடாம அவருக்காக செட் பண்ணப்பட்டிருக்க அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்ததுனால அவர் வாழ்க்கை ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் லைஃபா மாறுச்சு. அதே மாதிரி தாங்க வேத வசனத்தையும் பார்த்தோம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம தேவனை விடாம பிடிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார், நம்ம இலக்குகளை அடைய தேவன் உதவி செய்வார் அப்படின்னு வசனமும் சொல்லுது. ஸோ ஜான்வரி தொடங்கின இலக்குகள் நீங்க முயற்சி இல்லாம இல்லை ஏதாவது ஒரு தடைகள் வந்து விடுபட்டிருந்தாலும் மார்ச் மாதம் ஒரு புது இலக்கை செட் பண்ணி அதை நோக்கி நீங்க பயணிங்க. தேவனுடைய உதவியை நாடி அதை நோக்கி நீங்க பயணிங்கன்னு நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நிறைவா தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலை பார்க்க இருக்கோம். இந்த பாடலை நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்லை எகெயின் இந்த பாடலை நீங்க பார்க்கணும்னு விரும்பினாலோ எங்களோட வெப்சைட்டை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எங்களோட வெப்சைட் அட்ரஸ் www.cbn.org/CBN ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். ஓகேங்க, இத்தோட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மர்சி சித்ரா. காட் பிளஸ் யூ.
சருவே